Beloved brothers, sisters, and friends, greetings to all of you in the name of Jesus Christ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? இந்த நாளுக்கென் தெரிந்து கொள்ளப்பட்ட வேதப்பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனம் 8. The Gospel of John chapter 16 verses 8. And when he comes, he will prove to the people of the world that they are wrong about sin and about what is right and about God's judgment. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்திற்கு கண்டித்து உணர்த்துவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிலர் நினைக்கிறார்கள் பெந்தோகோஸ்தே சபை வேறு, சிஎஸ்ஐ சபை வேறு. அப்படி அல்ல பிரியமானவர்கள், எல்லாம் ஒரே சபை தான். பெந்தேகோஸ்தே என்றால் அந்த நாட்களில் 50 கனிகளை கொண்டு 50 நாட்களாக அரிப்பின் பண்டிகை கொண்டாடி வந்தார்கள். அதற்காகத்தான் பெந்தேகோஸ்தே என்று அழைக்கப்படுகிறது. அந்த நாளில் தான் சபையும் உருவானது. அந்த சபைக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட அனைவரும் இந்த உலகத்திற்கு சாட்சியாக இருந்தார்கள் என்று நாம் வேதத்திலே காண்கிறோம். அதற்கு முன்னோடியாகத்தான் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்தினார். அப்பேற்பட்ட ஒரு ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவர் செய்த நன்மைகளுக்காகவும் ஆண்டவர் செய்த எல்லா கிருபைகளுக்காகவும் இருக்கத்திற்கும் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை நாம் துதிப்போம். சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் சாந்த சொரூபியின் இயேசுவே, 1000 பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே திவ்ய நாமத்தில் இன்பமுடன் கூடி வந்தோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். எங்களை நேசிக்கும் நல்ல தந்தை, அது அருமையான காலை வேலைக்காகவும் முத்திக்கிறோம் சாமி. கடந்த வாரம் முழுதும் எங்கள் கண்முன்போல காப்பாற்றி எங்களை வழித்துவதற்காகவும் நன்றி துதி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம் அப்பா. எங்களோடு இருந்து எங்கள் வாழ்நாள் முழுதும் நீரை திருந்து எங்களை வழிகாட்டி எங்களை வழித்தள்ள வேண்டும் என்று தேவைகளை சந்தித்து ஆண்டவரே உமது இரக்கத்தாலும் கிருபையாலும் எங்களை வழிநடத்தி ஆண்டவரே எங்களை பாவங்களை போக்கி கஷ்டங்களை போக்கி தேவைகளை சந்தித்து எங்களை வழித்தள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends. See you in the next week. Till then, it is Arul from Bangalore. Bye bye.